ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பங்கரை நம்ம வீட்டு சமையலில் இன்றைக்கி கொண்டக்கடலை குழம்பு வைக்க போகிறோம். எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு குக்கர் எடுத்துகிட்டு ஆயில் சேர்த்துட்டு தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். இப்போது 2 பெரிய வெங்காயம் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இன்னும் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா பொருட்களை அரைச்சி எடுத்துக்கலாம். 4 முந்திரி, கொஞ்சம் சோம்பு, கசகசா, ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள், மல்லித்தூள், தனி மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதையும் குழம்புல சேர்த்துக்கிறேன். இப்போ நைட்டெல்லாம் ஊற வச்சு இது மாதிரி வேக வச்சு வச்சுருக்கிறேன் கொண்டக்கடலை, அதையும் சேர்த்துக்கலாம். 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு 2 விசில் வர அளவுக்கு குக்கரில் வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ குக்கரில் ஆவி அடங்கின உடனே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குழம்பு எப்படி ரெடியாக இருக்குன்னு. நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஈஸியான முறை. குக்கரில் வைக்கிறதுனால நைட்லாம் கடலையை ஊற வச்சு இது மாதிரி செய்துக்கோங்க. குழம்பு நல்லாவே சூப்பராக ரெடியாக இருக்குது. நீங்களும் இது மாதிரி செய்து பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.